அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே வாழ்க்கை அப்படியே நான் சீர்தூக்கி பார்க்கிறேன் போல நான் அலைந்தேனே என்னை தடுத்திட்டதாரும் இல்லை உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட This is a time to commit our lives to God. Say, Lord, ஒருவேளை அநேக வேளைகளில் நான் என்னை குறித்து நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறேன் கர்த்தாவே. அநேக வேளைகளில் நான் நினைத்திருக்கிறேன் உடலில் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. பிரச்சனைக்காக மாத்திரமே நான் வந்திருக்கிறேன். உடைய தேவனுக்கு மாத்திரமே நான் வந்திருக்கிறேன். But I want to change today, Lord. நாளில் அதை மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவருடைய அன்பின் மிகுதினால உடத்துல வர விரும்புகிறேன் கர்த்தாவே. ஒருவேளை அப்படி நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னார். நாளை ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? அதே ஆண்டவரிடத்தில் சொல்லுவீங்க. உன் பணி சிறந்திட முற்றும் தந்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கை if it belongs to only God, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அப்படியே ஒப்புக்கொடுப்போம். இந்த வேளையில ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே நம்ம வாழ்க்கை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே வேதம் சொல்லுகிறதப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் கேளுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே அநேக வேளைகளிலே நான் மாற்றி செய்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய தேவனுக்கு மாத்திரமே விடுதலை தேடிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. But I want to change what I've been doing, Lord. But I want to change today. உடனே சொல்ல போறேன், ஆண்டவரே நான் அன்பினால உங்க மேல வைத்த அன்பினால மாத்திரமே இடத்துல வர போறேன் கர்த்தாவே. இப்படி செய்யும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க அப்பா. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க. என்னுடைய தேவனை நீர் அறிந்தவரா இருக்கிறீங்க கர்த்தாவே. என்னுடைய பிரச்சனைகளை நீர் அறிந்தவரா இருக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே என்னுடைய தேவனை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆண்டவரே இந்த நாளில ஒருவேளை அப்படி ஜெபித்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளோடு இந்த நாளில் பேசுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தைகள் கர்த்தாவே ஆண்டவரே தொடர்ந்து இந்த வார்த்தைகள் ஊழியம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவரோடு கூட தொடர்ந்து பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தாவே உயரத்தக்கதா நாங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் அடுத்த நிலைமைக்கு நாங்கள் உயரத்தக்கதா கர்த்தாவே இந்த நாளில் எங்களை உந்தி தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த மேலாக நாங்கள் செல்லும்படிக்காக கர்த்தாவே help us to move forward, Lord. Help us to go above. எங்களை ஆண்டவரே கீழாக்க மேலாக்க கர்த்தர் ஆகையால் இந்த செய்யும்படிக்காக அதே போல ஆண்டவரே இந்த சபையை அப்படியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நீ விரும்புகிறபடினால நன்றி செலுத்துற கர்த்தாவே. ஆண்டவர் அற்பம் ஆரம்பமா இருந்தாலும் கர்த்தாவே அதை சம்பூர்ணப்படுத்துகிற நீர் மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் அப்படி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்துவீரான்னு சொல்லி ஜெபிக்கிற கர்த்தாவே மலை மேல இட்டு ஒரு விளக்கை போல நான் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஒரு வருடத்தை முடித்து 2வது வருடத்திற்குள்ளாய் செல்லுகிற ஆண்டவரே எங்களோடு கூட நீ இருப்பீரான்னு சொல்லி ஜெபிக்கிற கர்த்தாவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன்னுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அப்படி செய்யும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே தொடர்ந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த சபையிலிருந்து எடுக்கப்படுகிற எல்லா விதமான முயற்சிகளையும் எல்லா விதமான கர்த்தாவே ஆவிக்குரிய நிலைமைகளையும் ஆண்டவரே ஜெபங்களையும் எல்லா விதமான ஆராதனைகளையும் ஆண்டவரே ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் மிஷன் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீரான்னு சொல்லி ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு சொல்லி உத்தமமாய் உண்மையாய் செய்கிற ஒன்றையும் நீர் ஆண்டவரே தள்ளிவிடுகிறதே இல்லை கர்த்தாவே.
எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறபடி நாம் நன்றி செலுத்துகிறோம். நாளை வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, சுகப்படுத்துவீராக கர்த்தாவே. எல்லா நிலைமையிலும் கர்த்தாவே விடுதலை விடுப்பீராக சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாளை தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவர் இருக்கிறதை பெருக பண்ணி அனுப்பும்படி காட்சிக்கிறோம் கர்த்தாவே. இருக்கிற கொஞ்சங்களை பெரிதுபடுத்தும்படி காட்சிக்கிறோம், மிகைப்படுத்தும்படி காட்சிக்கிறோம். ஆண்டவரே மல்டிப்ளை பண்ணும்படி காட்சிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு கூட பேச வழி நடந்தும் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.